தாக்குதல். நீங்கள் இவங்க ரைஸ் பண்ணுற என்ன தாக்குதல் பண்ணுறாங்க, என்ன கூட தாக்குதல்? இப்போ டாஸ்மாக் விவகாரம் எடுத்துங்க, இல்லை அண்ணா யூனிவர்சிட்டி அந்த தீர்ப்பு வந்தால் கூட அதுக்குள்ளே வந்து திரும்ப திரும்ப வந்துட்டு என்ன பதில் சொன்னாலும் யார் அந்த சார்னு கேட்குறாங்க. அந்த சார் வரவில்லை அப்படின்னு எடப்பாடி சொல்கிறார். அந்த சார் யாருன்னு தெரியவில்லை. இப்போ அந்த சார் வந்து யாருங்கிறது வந்து இவங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா இதை அவங்க பதில் சொல்லலாம். ஒரு விசாரணை நடக்கிறது, ஒரு தீர்ப்பு வர்றப்போ அந்த தீர்ப்பில் என்ன குறிக்கப்படுகிறதோ அதுதான் வந்து ஆத்தென்டிக்கான ஒரு விஷயம். இப்போ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு வந்து அந்த வாக்குமூலம் கொடுக்குறப்ப யாரோ ஒரு சார்கிட்ட அவர் பேசினார் அப்படின்னு வாக்குமூலம் கொடுக்குறாங்க. இதுதான் எவிடன்ஸ் அதில். ஆனால் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோன் ஃப்ளைட் மோடில் இருந்துச்சு அப்படின்னு ஃபோரன்சிக் ரிப்போர்ட்டில் யாரும் உயர்நீதிமன்றம் அமைத்த சிறப்பு புலனாய்வு குழுவோட ரிப்போர்ட்லேருந்தே அவங்க கொடுத்துருக்காங்க. அது வந்துச்சு நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. சரிங்களா? அதாவது இது வந்து நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து நான் ஒரு கட்சி கொடுத்த ஒரு அறிக்கை கிடையாது. அப்போது அந்த பொண்ணை த்ரெட்டன் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரெட்டென்ஷன் பண்ணுறாரு அந்த ஆள்.